ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரியான்சித் vloggers. இன்னைக்கு என்ன? கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். சொல்லுங்க, கிறிஸ்மஸ்னா என்ன? பிரியாணி, கேக்கு. இப்போ அதில் ஒரு மெயின் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணி செய்யணும். பிரியாணி செய்யலாம். சாப்பிடலாம் இல்லை, சாப்பிட்றதுலேயே இருக்காத, சமைக்கணும். நம்ம இப்போ பிரியாணி சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அது ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆமாம், செஃப் வந்து இவங்க கட்டிங் மாஸ்டர் நான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது தக்காளி அரைஞ்சிப்போம். விட்டு நான் திருடிடுவேன். நீ திருடுது என் மனசை திருட்டி. புரியல, திருப்பி சொல்லு. என்னது? நீ திருடின்னு தான் இருக்க, என் மனசை திருடிட்டே இருக்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இதெல்லாம் படத்தை பார்த்து டைலாக்லாம் பேசாத. படத்தை பார்த்து நம்ம எத்தனை வருஷம் லவ் பண்ணி என்னை இவ்வளோதான் புரிஞ்சிருக்கேன். பிரியா, நான் உன்னை இப்படி வெட்டாத சொன்னேன். ஐயோ சாரி, நீ இப்படி வெட்டுறேன். இரு, என் கை வெட்டிடுது. நான் கையை வெட்ட மாட்டேன், என் கையை வெட்டி பண்ணி உங்கள் கையெல்லாம் வெட்ட மாட்டேன். ஏன்னா அழகான பொண்டாட்டி நீ. சொல்லு, ஏன்னா என் கையை எடுத்து சொல்லி அறுத்துப்பேன். அறுத்துக்கோ, கை அறுத்துக்கோ. அது நீ என்ன சொன்ன? என் கை அறுத்துக்கிறா. அதுக்கு இப்போ சொல்லக்கூடாது. அது வீர விளையாட்டாச்சே. எது வீர விளையாட்டு? கை அறுத்துக்கு நான் செத்துறேன். என்ன பண்ணுவேன்? யார் பார்த்துப்பா? கை அறுத்தாலாம் சாக மாட்டாங்க யாரும். நீங்க அறுத்துனா செத்துருவாங்க. அங்க நீயா இருக்கிற. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? இப்ப 2 கோழி சாவடிச்சிட்டான். அந்த கோழி கேட்சுனா உன் ரத்தம் வெவ்வேறானே. அடுத்தது என்ன இப்படி கட்டுற? கத்திரிக்காய். இப்படி ஓபன் பண்ணி பாரு. புழு கிலோ இருக்கும். புழு சாப்பிடுவியா? அப்போ நீ சாப்பிடு. கறியே சாப்பிடுற, சின்ன புழு சாப்பிட மாட்டேன். தண்ணியில போட்டுடணும். ஏன் தண்ணியில போடணும்? அப்படியே ஓரமா வச்சு அதான் அந்த வெங்காயம் கூட வச்சிருக்கணும். தண்ணியில போட்டு வைக்கணும், எல்லாம் கருத்து போயிடும். ஏன்? ஆமா, கருத்துற வெட்டு. எல்லாமே நானே வெட்டிட்டேனா? கருத்துருமா? வெயில்ல இருந்து கத்து போவாங்க, தண்ணியில இருந்து கத்து போவாங்களா? செத்துதான் போவாங்க. இந்த மாதிரி டென்ஷன் ஏத்துற மாதிரி காமெடி பண்ணாங்க. ஏய் உண்மையாடி, இதெல்லாம் இப்படி தெரியாது இதுக்கு. தண்ணியில ஐயோ கரை பிடிச்சிக்கோ. உன் ட்ரெஸ் தான் கரை பிடிக்கும். நல்லது. வெங்காயம் எப்படியா? கத்திரிக்கால நீ இந்த கத்திரிக்காய் வெட்டி கொடுத்தனா நான் எழுந்து போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கத்துருன்னு சொன்னியே. கருக்காதீங்க, வெளியாகுங்க. அதான் வெளியே தானே இருக்குது. அது உனக்குதா? எத்தனை கத்திரிக்காய் தெரிஞ்சுக்கணும்? எத்தனை கத்திரிக்காய் போடணும்? அந்த கத்திரிக்காய் எல்லாமே தான். கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. கத்திரிக்காய் பெருசாக சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ கத்திரிக்காய் தொக்கு பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. கண்டிப்பா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அது பிரியாணிக்கா நல்லா இருக்கு. அடுத்து உனக்கு இஞ்சி கல் ஒரு வேலை. அதெல்லாம் நான் எழுத மாட்டேன். நீ வேற சப்ராசத்தை வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்புறம் வெங்காயத்துக்குள்ள கொஞ்சம் போட்டுக்கலாம்.
வேற லெவல். செய்ப்பா எப்படி எப்படி கிறிஸ்மஸ்க்கு வந்து நானே காய் அரைஞ்சி காய்கறி அரைஞ்சி பிரியாணி செஞ்சு நானே சாப்பிட்டு போட்டா நல்லா இதுவாயிடுச்சு. இஞ்சி பூண்டு இது விழுது போட்டுக்கலாம். அது போட்டு ஒரு கலக்கு கலக்கிக்கலாம். கலக்கு அதை தண்ணி ஊற்றி கலக்கிடு. நீ கலக்கு ஃபர்ஸ்ட். வதக்கு பத்த தெரியும் 10 மாதிரி. பாருங்க பாருங்க. இது சுட வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிருக்கோம். அவர் கை வைக்காத. 2 பேரும் வெளியே தயவு செஞ்சு வெளியே போக, இல்லைன்னா உள்ள போய் பாருங்க. இல்லை அப்படி உட்காருங்க தயவு செஞ்சு. வெளியே போனா பார்த்து ஒரு 10 பேர் கண்ணில் தண்ணி வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சோறாக்கி போற பாரு. அர்ஜுன் கஷ்டப்படுறாரு செய்ய. கொடுங்க பாருங்க. எனக்கு கால் வலி. இதெல்லாம் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? சாலை கொடுத்தாங்க. நீங்க பாருங்க ஜெகன்மோகன் எல்லாமே லூஸ் தான். இங்க பாதி முக்காவாசி லூஸ் தான் எல்லாமே. ஏய் நான் துணியை சொன்னேன்டி. தக்காளி போட பார்த்து தூக்கி மூச்சுல பேக் வந்து எண்ணெய் அடிக்கிற மாதிரி போட்டு விட்டுறான். பாக்குறியா? ஆடுது. துணியல் அது பாட்டு எதெல்லாம் போட்டுருக்காரு ஆடுது. ஒன்னும் பாட்டே போடல. பேசுறது அது புதினா கொத்தமல்லி இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் மேல. ஐயா துணி எடுத்தாயா. தக்காளி போட்டாச்சு. பாருங்க தக்காளி நல்லா மசையணும் ஃபுல்லாக. அது பெருதி எதாவது சொல்லுவாங்க. அது இல்லை நூல் நல்லா வதங்கணும். புதினாவும் போட்டாச்சு. மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 2 செகண்ட் வரையும் அந்த உள்ள தக்காளி மசியணும். அது மசிஞ்ச பிறகு திருப்பி வேலையை போகும். அங்கே பேருங்க ஒரு சைடில் வந்து கறி எடுத்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம சூப்பராக இன்னும் கறி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மசிஞ்ச பிறகு எடுத்து தயிர் மசாலா இதில் வந்து தயிர் மசாலா உப்பு தேவையான மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு பார்க்கணும். ஆமாம் இப்போ இதெல்லாம் போட்டு கறியை போட்டாச்சு. கேமராமேன் நல்ல க்ளோஸ் அப் வாங்க. கேமரா உமனா மாற்றிட்டாங்களா? க்ளோஸ் அப் வாங்க. மசாலா போட்டு இது பண்ணியாச்சு.
நான் கேமராமேன் வைக்கிறேன். மிளகாத்தூள் போடு. காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு, அது பேர் தனி மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. அது தேவையான பொருள். தேவையான அளவு. சரி, தேவையான அளவு. ஏய் மாஸ்டர் ஏன் இப்படி சொல்ற? தேவையான அளவு. இது கலந்து இல்லை மொத்தமாக போட்டு சிக்கன் பிரியாணி மசாலா. கலர் இல்லையா கலர்றேன். புளி. தயிர் ஊத்துறான். இன்னும் தயிர் ஊற்றுது லைட்டா. இன்னும் லைட்டாக ஊற்று. இந்த சைடில் ஊற்றுறி, அந்த சைடில் மட்டும் ஊற்று. இந்த சைடு கொஞ்சம் ஊற்று. என்னடா தயிர் ஊற்றி இப்போ தேவையான அளவு. நம்மளோட இது மாஸ்டர் சூப்பரா சமைக்கிறாங்க. அது வைக்காத தெரிக்கும் வைக்க. தண்ணி எவ்வளோ ஊற்றுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது அளந்து வச்சுக்கோங்க. மசாலாக்கு அப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே போட்டா கை கப்பட்ட போது எல்லாம் எட்ட போயிட்டு எல்லாம் தூரம் போ. பிரியாணி எப்படி வா? அப்படிக்கா போனி. அப்பாலே போ சாத்தனே. அப்பாலே போ. போ போ போ. ஏயா நீ என்னங்க நீங்க சாய்ங்க, நீங்க சாச்சி வைங்க, நான் கரண்டி வச்சு தள்ளுறேன். இது உடம்புல போட்டு இது. எப்படியா இந்தாங்க. அள்ளி அள்ளி சரி. போடுறோம். இல்ல இல்ல நீங்க சாச்சி வைங்க, நீ தள்ளு பொறுமையா. சரி போட்டு. நீங்க 10 அடி அது பொறுக்கிறாச்சே. நீங்க 10 அடிக்கு தள்ளி நிக்கிற. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க நான் 10 பேருக்கு செய்வேன்னு. ஃபிளாஷ்பேக். நீ வந்து 2 பேரும் சேர்ந்து நீ தான் செஞ்சாகணும். நான் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து நான் தான் செஞ்சாகணும். அதான் 10 பேருக்கு நீ செய், நான் அப்படிக்க போய் உட்காந்துடுறேன். எனக்கு எழுப்பது உட்காரு கூட மாட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நீயே செய். பிரியாணி 10 பேர் சாப்பாடு அவங்க தான் போடுவாங்க. அது பொறுக்கிறது சலசலன்னு காலை படிச்சுனா ஐயா பார்த்து ஐயா கையில் ஒரு ஏய் சூடு இப்படி வந்துரு. இது போட்டு எவ்வளோ நேரம் ஆகணும்? உட்காருவியாடா நீ? அரிசி போட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்க தான் 10 பேருக்கு சமைப்பீங்க, நீங்களே சொல்லுங்க சார். அவங்க தெரியாது சொல்ல போறாங்க, பார்த்துட்டே இருக்கு. முன்னாடி மட்டும் அரிசி இரு தண்ணி அதை வடிச்சு விட்டு வருவாங்க. இப்போ அரிசி போட்டாச்சு ஃபுல்லாக. போட்ட பிறகு வெறும் தண்ணி தான் அடிச்சுதே. உட்காரு. வெறும் தண்ணி, அதுக்கே இவ்வளவு பில்டப் வேற. எவ்வளோ சுட சுட இருக்குது. வெறும் தண்ணியா? தண்ணி போட்டாச்சு. தண்ணி போட்டாச்சு. அரிசி போட்ட பிறகு ஒரு கலர் லைட்டாக ஒரு கலந்துக்கலாம். சாப்பாடு அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால ஒரு இப்ப என்ன பண்ண சொல்லுங்க. அந்த லெமன் எடுத்து புழிஞ்சு விடுங்க. செஃப் எடுத்து புளிங்க செஃப். ஐயா லெமன் அடியா? டேய் உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்குற. என்ன? அப்ரெண்டிஸ் தான் வேலை செய்வாங்க. அப்ரெண்டிஸ் தான் வேலை செய். செஃப் உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்க. அப்ரெண்டிஸ் வேலை செய். ஏய் இந்த இது
அதான் நீங்க செஃப்ல எப்படி எடுப்பீங்க? என்ன செய்றீங்க? தட்டு திருப்பி மூட பார்த்தா அந்த கொட்டையெல்லாம் திருப்பி சாப்பாடு லெமன் புளி இருக்கா? ஏய் அப்படி இதுல வேற செஃப் வேற எப்படி புளிவாங்க? செஃப் எந்த ஊர்ல செஃப் எப்படி புளிவாங்க? ஜல்லி கரண்டி மேல வச்சு புளியணும். செஃப் எப்படி செஃப் புளியணும்? அதுக்கு தான் அப்படி புளிய சொன்னேன். அது அந்த இதுல கீழே தட்டிட்டு கலரி டேஸ்ட் பண்ணு, புளிப்பு இருக்கான்னு பாரு. மாவு இருக்கு பிரியாணி தான் செய்யணும். லெமன் ஸ்மெல் தான் இருக்குது. என்னடா கம்மியா இருக்கு? மொத்தமா கலரு கலர்ட்டேன். அந்த லெமனையும் புரிஞ்சு நான் காட்டி. லெமன் ஃப்ளேவர் இருக்கா இல்லையா? என் கையில லெமன் இதுனா ஃப்ளேவர் தான் இருக்கு ஃபுல்லா. சிம்லா இல்ல மூடிடு போனாரம். லைட்டா சிம்ல வச்சிரு. அது தட்டு அதுல கொஞ்சம் அந்த லெமனோட அந்த சீட்லாம் அதுல இருந்து இப்படி கலரணும். இங்க பாரு, கூழ் கிண்டிட்டு இருந்த நீ. இப்படிதான் கலரணும். அப்ரெண்டிஸ் பாட்டி நீங்க அப்ரெண்டிஸா? நெய்யே ஊத்தலமா? மூடி லாஸ்ட் டம்ளர் போட பாத்து ஊத்திக்கலாம். அது சாப்பாடு ஸ்லோ பண்ணு. ஸ்லோ பண்ணு. ஸ்லோ பண்ணேன். போடு. பாத்திரத்தை மூடு. மூடு. அம்மா கேட்க மாட்டேங்குது. ஜோவி மூடுன்னு யார் கத்துனது? நீ என்ன புரியாத மாதிரி உட்காந்துருக்க? பசியில ஒண்ணும் புரியலையா உனக்கு? மூடுன்னு யார் கத்துனது? நான் தானே. உங்க மாமாவா கத்துனாரு? ஏய் அவங்க அப்பா லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தாரா நேத்து. அந்த லிப்ஸ்டிக்கை வந்து காலி பண்ணணும்ல. நியூ இயர்க்குள்ள கொயர்னா பாட்டு பாடுறது. பாரு ஓபன் பண்ணனும் இருக்கிற நாய் எல்லாம் முடியாது. வாசனை எதுக்கு? அவ்வளவு வாசனையா இருக்கு. எப்ப இந்த எலும்பு இல்ல நீ என்ன சொல்லும், பக்கத்துல இருக்கிறவங்க இங்கே தூரமா தான் வீடு இருக்கு, அவங்க வருவாங்க நம்ம நாய் வரும். உன் பிரியாணி நாய் மட்டும் தான் சாப்பிடுவான்னா? ஒரு வீடு தான் இது, நடுவுல காடு உள்ள ஒரு வீடு. அதை தாண்டி உன் ஸ்மெல் போனும். அப்படி நீ வந்து கான்ஃபிடென்ட்டா பேசணும். சுத்தி ஒரு 10 நாய் தான் இருக்குது. அந்த நாய் தான் ஓடி வெளியே நிற்கும். அப்போ உன் சாப்பாடு அந்த நாய் மட்டும் தான் சாப்பிடும். எலும்பு வெயிட் பண்ணணும்னு சொல்றேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்க மாமா பேசுறாங்க. சாப்பாடு உடைஞ்சிரும். அதான் பொறுமையா கலரணும். அதான் நேக்கு. அதான் அப்ரெண்டிஸ் தான் நமக்கு. அதான் அப்ரெண்டிஸ்னா என்ன? அப்ரெண்டிஸ் தான் ஒண்ணும் தெரியாது. நீ பார்த்து சூடு. ஸ்லோவா வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீடா வச்சல, இப்போ அதெல்லாம் ஸ்லோவா வச்சுக்கலாம். ஸ்லோல வச்சு அட தம்ல போடலாம். ஏய் மாஸ்டர் தம் தண்ணி பிடிக்குதா? மாஸ்டர் நீங்க அப்ரெண்டிஸ் வேலைய பாருங்க. நீதான் தட்டி பண்ணுறியா? அப்படி தட்டி அமுக்கி
சீவா ஒன்லி துண்டுறது ரைஸா ஆஃப் பண்ற கீழே கீழே ஆஃப் பண்ணுவா பிரியா கீழே ஆஃப் பண்ணு வீடியோ ஒரு வழியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெளியா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி டப் போட்டாச்சு. ஓபன் பண்ண சொல்ல பாப்போம். ஓபன் பண்ண சொல்ல பாப்போம். டிமாண்ட் மாஸ்டர் எங்க பாட்டி வச்ச பேர். God bless you. God bless you. அம்மா ஆசீர்வதிங்க, சாப்பாடு ஆசீர்வதிங்க, சாப்பாடு குறைவே இல்லை, நிறைவா உதவி செய்யுங்க. எல்லாம் சாப்பிட்றவங்களாம் நல்லா இருக்கணும் சப்பா. ஆர்டர் நிறைய வரணும் ஏசப்பா. இந்த ஒரு பிரியாணி பார்த்து ஆர்டர் நிறைய வரணும் ஏசப்பா. இங்கே செஞ்சிடலாம், கடை போட்டுடலாமா? கடை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம போட்டு பேர் முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கும் போது நினைக்கிறோம். ஐயோ வாசனை சூப்பரா இருக்கு மக்களே. அவங்கள ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஒரு சைடு மட்டும் எடு, ஒரு சைடு எடு. பாருங்க மக்களே, கட்டுறா கட்டியாடா நல்லா காட்டுறேன். ஆவி பருக்குது. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது சாப்பாடு. அதிக சாப்பாடு போதும், சைடில் தெரியலையா? காட்டுங்க காட்டுங்க. அடியில் உள்ளது மேலே வரணும், புரியுதா? ஓகே, கிறிஸ்மஸ்க்கு ஒரு வழியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், முடிச்சாச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிட்ட பசங்க இருக்குது. எப்படா இருக்கு? நல்லா இருக்குது. எல்லாம் கறியெல்லாம் வெட்டிக்குது. நல்லா இருக்கு சாப்பாடு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லையா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சாப்பாடுலாம். சரி மக்களே, சாப்பாடு இது சாப்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் இப்போ செஞ்சேன் நான். நல்லா அருமையாக நல்லா ஃபுல்லாக வயிறார எல்லாம் சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பிரியாணி எப்படி இருக்குது? எப்படி இருந்தது சொல்லு. எப்படி இருந்தது பிரியாணி? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா இல்லையா? சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் பெஸ்ட்டா அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து டக் டக்குன்னு வரும். ஹாப்பி கிறிஸ்மஸ். மூஞ்சி வச்சுக்கோ. ஹாப்பி கிறிஸ்மஸ் நீ சொல்கிறேன். பரவாயில்ல, ஹாப்பி கிறிஸ்மஸ்.